السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு அவனுடைய கட்டளையான ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை மன வலிமை அல்லாஹ் தந்தார் புரிவானாக. நமக்கு வரக்கூடிய பல முசீபத்துகள், துன்பங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான ஆபத்துகள், ஆபாத்துகளிலும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கைரு பரக்கத்தினுடைய தொழில் துறைகளிலும் வியாபாரங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலும் ஹராமை விட்டும் ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கெல்லாம் எதை கொடுக்க வேண்டும் என்று நாடிருக்கிறானோ அது நிரப்பமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கைரோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எந்தெந்த ஷர்றுகள், தீங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினார்களோ அப்படிப்பட்ட தீங்களை விட்டும் ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் பாதுகாத்து ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தந்து புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய சிறந்த அமல்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சிறிய அமல், அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உலகபூர்வமாக உள்ளச்சத்தோடு சொல்லக்கூடிய, வெறும் நாவினால் மட்டுமல்லாமல் உள்ளம் சார்ந்து சொல்லக்கூடிய அந்த கலிமாவினுடைய ஷஹாதத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அது கலிமா சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயம் அந்த கலிமா அவர்களை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை பற்றி நேற்று பேசணும். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, மன் قال رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا அப்படிங்கிற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ வஜபத் லஹுல் ஜன்னah, அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஃபர்லான தொழுகைகள் தொழுவது நம் மீது கட்டாய கடமையும், இரண்டு பெருநாள் தொழுகைகள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், வாஜிபான ஃபித்ர் வாஜிபு, இதுவெல்லாம் சொல்வது நம் மீது எப்படி கடமையோ, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்வது சுன்னத்து. அந்த சுன்னத்தான அந்த சலாமிற்கு பதில் சலாம் சொல்வது வாஜிபு. அந்த சலாம் அவர் யாருக்கு சொல்லியிருந்தாலும், அவர் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும், முன்பின் பார்த்தோர் பார்க்காத எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, சலாம் நம்முடைய காதல உழுந்துருச்சுன்னு சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது நம் மீது வாஜிபாயிருச்சு. இப்படி இந்த வாஜிபான காரியம் நம் மீது எப்படி கடமையோ, யார் இந்த துவாவை ரவைனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா, இந்த துவாவை யார் ஓதிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? தண்ணீர் அல்லாஹ் வாஜிபாகி கொள்கிறான். யார் இந்த துவாவை ஓதுகிறார்களோ அவர்களை சொர்க்கம் செல்ல வைப்பதற்கு. அல்லாஹ் அக்பர். இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தன் மீது வாஜிபாக்கி கொள்கின்றான். இந்த துவாவை ஓதக்கூடிய அடியார் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி இந்த துவா எப்போ ஓதுறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? பகலினுடைய துவக்கத்திலையும் இரவினுடைய துவக்கத்திலையும் மூன்று முறை. நம்மளை நிறைய ஓத சொல்லல, 3 தடவை தான். எப்ப? ஃபஜர் தொழுகைக்கு பிறகு 3 தடவை, மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 தடவை. இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. இப்போ இந்த 3 தடவை இந்த துஆ ஓதுறதுக்கு நமக்கு பல மணி நேரம் ஆயிடுச்சா? சில மணித்துளிகள்ல நம்மளால சீக்கிரம் சொல்ல முடிஞ்சு. இந்த துஆவை ஓதுவதன் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தன் மீது கடமையாக்கி கொள்கின்றான். ஐயுர்தியஹு ஹக்கன் அலைஹி ஐயுர்தியஹு கான ஹக்கன் அலைஹி. யார் இந்த துஆவை ஓதுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்கள் மீது அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய பொருத்தத்தை ஆக்கிக் கொள்வதற்கு வாஜிபாக்கி கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் நம்முடைய வாழ்க்கையில இம்மையினுடைய வாழ்க்கையிலும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கபூர்ல கேள்வி கேட்கக்கூடிய முன்கர் நக்கீருக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொருத்த வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பொருத்த வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய அந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பொருத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், ரிதுவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகப்பெரிய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த பொருத்தம் எப்ப அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிறான், யார் இந்த துஆவை ஓதுகிறார்கள், சும்மா சாதாரண முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா அப்படின்ற கடல் ஓதுறது இல்லை, அதை விளங்கி ஓதுறது. ஹதீஸ்ல வருது ரதீனா ரதீத் ரெண்டுமே வருது. ரதீத்து பில்லாஹி என்று சொன்னால் தன்னை மட்டும் தனக்கு கேட்கிறது. ரதீத்து பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். ரதீனா என்று சொன்னால் ஒட்டுமொத்த எல்லா முஸ்லிம்களுக்காக சேர்த்து புதுரலா கேட்கிறது. ரதீனா பில்லாஹி ரப்பன், யா அல்லாஹ் படைத்த உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். ரதீனா பில்லாஹி ரப்பன், அந்த ரப்புங்கிற வார்த்தை இருக்குதே நம்மை சன்னமாக வளர்க்கக்கூடியது என்பது பொருள். எப்படி கோழி தன்னுடைய குஞ்சு பொறிச்ச பின்னாடி அது எந்த ஒரு கீரை கிழித்து பின்னக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஏன் மனிதர்கள் வந்தாலும் கூட அதை என்ன செய்யும், தன்னுடைய அந்த இறக்கையால் அழைச்சு கொள்ளும். கோழி குஞ்சு மட்டுமல்ல, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் தன் பிள்ளைகள் என்ன செய்யும், அந்த பச்சிலன் குழந்தையா இருக்கக்கூடிய அந்த நிலையில அப்படியே அடைச்சுக்கொள்ளும். யாராவது வந்தாங்கன்னு சொன்னா கடிக்க வந்துடும், கொத்த வந்துடும், அவள் விரட்ட பார்க்கும். இப்படி எல்லா விதமான அன்பு பாசம் பொருத்தம் அந்த சின்ன பச்சிலம் பிராணிகளுக்கு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதை விட பல கோடி ரஹமத்தையும் பொருத்தத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நம்மீது எப்படி கருணா காட்டுறான். சன்னமாக நாம் பிறப்பதற்கும் அவன்தான் காரணம், நாம் பிறந்து வெளியாகுவதற்கும் அவன்தான் காரணம். இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வது அல்லாஹ்வின் பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய மௌத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். இப்படி எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நாம் எல்லாம் கட்டுப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன், யா அல்லாஹ் உன்னை முழுமையான முறையில் நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். யா அல்லாஹ் வபில் இஸ்லாமி தீனன், பரிசுத்தமான இந்த உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய மார்க்கமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். யா அல்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய ரசூலா, எங்களுடைய இருளை நீக்கி நாங்கள் எல்லாம் நரகத்தில் செல்வதை விட்டு எங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய, எங்களை எல்லாம் சொர்க்கத்தில் கைப்பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாவும் ரசூலாவும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். யா அல்லாஹ் என்ற இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவர் மீது சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிதான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அங்கிருந்து வேகமாக வர்றாங்க. ஒரு சில துண்டு பேப்பர்கள் மாதிரி எடுத்துட்டு வர்றாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், தௌராத் வேதத்திலிருந்து ஒரு சில பிரதிகள் எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு சில பக்கங்கள் எனக்கு கிடைச்சிச்சு, நான் அதை ஓதுன கேளுங்கன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே சிவந்து போயிருச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு விதமான கோபத்தில் இருக்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹ்ட்ட அமைதியா இருங்க, சுக்கூத்தா இருங்க, பொறுமையா இருங்க என்று சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட துஆ சொல்றாங்க, ரதீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், வபில் இஸ்லாமி தீனன், பரிசுத்தமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா, எங்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட பரிசுத்த நபிமார்களின் தலைவராக திகழக்கூடிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டோம் என்று இந்த துஆவை சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் அப்படியே சாதுவாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்துவிட்டால் முந்தியுள்ள எல்லா ஷரியத்தும் என்ன செய்யப்படும்? ஃபஸல் செய்யப்படும். ரசூலுல்லாஹ் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட வேதம் தான் நம்முடைய கியாமத் நாள் வரைக்கும் மன் செய்யப்படக்கூடிய வேதம். குர்ஆனில் சொல்லப்படாத வேறு எந்த ஒரு புது விஷயமும் தௌராத்தில் சொல்லப்படல. குர்ஆனில் சொல்லப்படாத எந்த ஒரு புது விஷயமும் இன்ஜீல்ல சொல்லப்படல. தௌராத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு புது விஷயமும் ஜபூர்ல மற்ற எந்த சூரத்திலும் சொல்லப்படல. எல்லா விஷயங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியமான நல்லமல்களும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருச்சு. நான் வந்துட்டேன்னு சொன்னா மற்ற எல்லா நபிமாருடைய ஷரியத்தும் செய்யப்பட்டுருச்சு, முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அதை பத்தி பேசாதீங்க. என்னுடைய ஷரியத்தை அல்லாஹ்வால் உங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுக்கப்பட்ட என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் முழுமையான முறையில் பின்பற்றுங்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான துஆவை நம்முடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரை இன்ஷா அல்லாஹ் ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா என்று உலகபூர்வமாக மன உறுதியோடு அல்லாஹ்வை தக்வா செய்தவர்களாக நம்முடைய நாவினால் நம்முடைய உள்ளத்தாலும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு தந்தல் புரிவானாக. நிச்சயமான ஒரு துஆவை கேட்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத்து லஹுல் ஜன்னா, அவர் நிச்சயம் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய இறுதி மூச்சு வரை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் ஓதுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வாக்கின்படி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியின்படி நாம் எல்லாம் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறை தந்து அருள்புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.